ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? காலை நேர வணக்கம். புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக அனைத்து மாவட்டங்களிலும் மாவட்ட நிர்வாகிகளுடைய ஆலோசனை கூட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. நேற்றைய தினம் திருவாரூரில் நடைபெற்றது. இன்று திருச்சியில அனைத்து ஒன்றிய, பேரூராட்சி, நகராட்சி மற்றும் கிளை நிர்வாகிகளுடைய ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்கிறது. மிக முக்கியமாக இந்த ஆலோசனை கூட்டத்தில் கடந்த பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி தூத்துக்குடியில் துவங்கி இன்றோடு 14 மாவட்டங்களில் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. மாலையில கரூர்ல நடைபெறுகிறது. தமிழ்நாட்டில் ஏறக்குறைய 30-40 வருடங்களுக்கு மேலாக 69% இடஒதுக்கீடு அமலில் இருக்கிறது. இந்த 69%-ல் 18% பட்டியல் பிரிவு என்று அழைக்கப்படக்கூடிய ஷெட்யூல்டு காஸ்ட் வகுப்பினருக்கு கொடுக்கப்பட வேண்டும். ஆனால் இந்த பட்டியல் 18% இடஒதுக்கீட்டையும் சுதந்திரம் பெற்ற காலத்திலிருந்து ஆட்சி இருந்த காங்கிரஸ் கட்சியிலும் சரி, திமுக ஆட்சியிலும் சரி, அதிமுக ஆட்சியிலும் எந்த ஆட்சியிலும் இந்த மக்களுக்கு கொடுக்க வேண்டிய வேலை வாய்ப்பு மற்றும் கல்வி வாய்ப்புகளில் முறையாக இடஒதுக்கீடுகளை வழங்கவில்லை. வழங்காமலேயே தேர்தல் நேரத்தில இது மாதிரி தாழ்த்தப்பட்டோர், ஆதிராவிட மக்களுக்கு நாங்கள் எல்லாம் முன்னுரிமை கொடுக்கிறோம் என்று பிரச்சாரம் செய்து ஓட்டு வாங்கினார்களே தவிர முறையாக அந்த மக்களுக்கு உண்டான பங்கு குறிப்பாக உயர் பதவிகளில் வழங்கவில்லை. அதன் காரணமாகத்தான் நான் 96 முதல் 2001 வரையும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த நேரத்தில் இந்த பட்டியல் வகுப்பினருக்கு, அதாவது 3 சமுதாயங்கள், பெரிய சமுதாயங்கள், தேவேந்திரோல வேளாளர் என்று அழைக்கப்படக்கூடிய சமுதாயம், அதே போல ஆதிராவிடன் அழைக்கப்படக்கூடிய பழைய சமுதாய மக்கள், அதே போல அருந்தியர், 3 பேரும் இதுல உள்ளடங்கிய சமுதாயங்கள். அதுபோக மீண்டும் எண்ணற்ற சிறு சிறு சமுதாயங்கள், இந்த 76 சாதிகள் இந்த பட்டியல் பிரிவில் அடங்கியிருக்கிறார்கள். இந்த மக்களுடைய சமூக பொருளாதார வாழ்நிலையை கணக்கில் எடுத்து நீங்கள் ஒரு டேட்டா கொடுங்கள், ஒரு தரவு கொடுங்கள் என்று பல முறை கேட்டிருக்கிறோம். ஆனால் அது கொடுக்கவே இல்லை. நான் சட்டமன்றத்தில் 96ஆம் ஆண்டு பேசினுடைய விளைவாக வெள்ளை அறிக்கை கொடுக்கப்பட்டது. அதில் இந்த தேவேந்திரோல மக்கள், ஆதிராவிடருக்கு மட்டுமே 3.5 லட்சம் பணியிடங்கள், பின்னடைவு பணியிடங்கள் அந்த மக்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்பது கண்டறியப்பட்டது. அதை நிரப்புங்கள் என்று போராடிய போது அதை நிரப்பாமல் திடீர்ந்து 2009ஆம் ஆண்டு அன்று ஆட்சியில் இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் நாங்கள் அருந்தியருக்கு 3% உள் இடஒதுக்கீடு கொடுக்க போகிறோம் என்று ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை ஏற்பாடு செய்து அதுக்கு பிறகு ஜனார்த்தன் கமிஷனை நியமித்து அதுக்கு பிறகு 3% முன்னுரிமை அடிப்படையில் உள் இடஒதுக்கீடு என்று அறிவித்தார். நான் அப்பொழுதே சொன்னேன், இது பெரிய ஆபத்தை விளைவிக்கும் என்று. ஆனால் பல தலித் அமைப்புகளும் இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டவர்கள் அப்பொழுதும் எதிர்த்து தெரிவிக்கவில்லை, அது தொடர்ந்து எதிர்த்து தெரிவிக்கவில்லை. அதனுடைய விளைவாக இந்த கடந்த 2010க்கு பிறகு 2025 வரைக்கும் இந்த 15 வருஷத்துல ஏறக்குறைய 15,000க்கு மேற்பட்ட உயர் பதவி பணியிடங்களை அருந்ததியர் என்ற ஒரு சாதிக்கு மட்டுமே, அதாவது தேவேந்திரோல வேளாளருக்கும் ஆதிராவிடர் என்று அழைக்கப்படக்கூடிய பழைய சமுதாய மக்களுக்கும் சேர வேண்டிய பங்கையும் சேர்த்து ஒரு சாதிக்கே வேலை வாய்ப்பில் வாரி வழங்கிவிட்டார். 15 வருஷத்துல ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் போஸ்ட், அல்லது ஒரு வாத்தியார் வேலை, அல்லது ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் என்று எதுக்குமே இந்த 2 சமுதாய மக்கள், குறிப்பாக தேவேந்திரோல வேளாளர்களும் ஆதிராவிடர்களும் செல்ல இயலவில்லை. எனவேதான் இந்த அநியாயம், இந்த சமூக விரோதம் எந்த விதத்திலும் நியாயம் இல்லை. சட்டவிரோதமாக கடந்த ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி இந்த பட்டியல் பிரிவினருக்கு உள் இடஒதுக்கீடுகள் கொடுக்கலாம், அதாவது அதையும் பட்டியலும் பிரித்து வழங்கலாம் என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கூறிவிட்டது.
அதை அப்படியே எடுத்துக்கொண்டாலும் கூட நீங்க வந்து இந்த 18% இதுல ஒவ்வொரு சமுதாயத்தினுடைய மக்கள் தொகை எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி பிரிச்சுதான் கொடுக்கணுமே தவிர உள்ளுக்குள்ளேயே ஒரு சாதிக்கு முன்னுரிமை கொடுக்க கூடாது என்று தெளிவாக அந்த தீர்ப்பிலே சொல்லப்பட்டிருக்கு. இருந்தாலும் கூட அநியாயமாக ஆட்சியில் இருக்கிறோம் என்ற அகந்தையில் திமுக தொடர்ந்து வந்து 3 அந்த அருந்தியருக்கு அவர்கள் முழுக்க முழுக்க தெலுங்கு பேசக்கூடியவர்கள், கன்னடம் பேசக்கூடியவர்கள். அவர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பெரிய தொடர்பு கிடையாது. இந்த நாட்டினுடைய பூர்வீக இருக்கக்கூடியவர்கள் தேவேந்திர வேளாளர்களும் ஆதிராவிடர் பழைய சமுதாய மக்களும் இந்த மக்களுக்கான உரிமைகளை தட்டி பிரித்து மற்றவர்களுக்கு கொடுக்கிறார். எனவேதான் இது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். இந்த 3% உள் இடஒதுக்கீட்டால் பாதிப்புக்கு ஆளாகக்கூடிய தேவேந்திரோட வேளாளர்கள் மற்றும் ஆதிராவிடர் பழைய சமுதாய மக்களுடைய சட்ட ரீதியான இடஒதுக்கீடுகளை நீங்கள் வந்து மீட்டுத்தர வேண்டும். அல்லது வந்து அந்த மக்களுடைய உரிமைகளை நீங்கள் எந்த காரணத்தை கொண்டும் பறிக்கக்கூடாது என வலியுறுத்தி மே மாதம் 17ஆம் தேதி என்று திருச்சியில பிரம்மாண்டமான பேரணியும் ஆர்ப்பாட்டமும் பொதுக்கூட்டமும் நடைபெற இருக்கிறது. அதே போல மாஞ்சோலை தேயிலத்தோட்ட தொழிலாளர்கள் அந்த பகுதியில 100 வருடங்களுக்கு மேலாக அங்கே சென்று வனங்களை உருவாக்கி அவர்கள் சோலையாக்கிய பிறகு இப்பொழுது அவர்கள் புலிகள் காப்பகம் என்ற பெயரில் அவர்கள் வெளியேற்றப்படுகிறார்கள். இந்த அநியாயமும் நடைபெற்று வருகிறது. எனவே இதுவும் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் வந்து எல்லா மாவட்டங்களுக்கும் சென்று இந்த கருத்தரங்கம் நடத்தி வருகிறேன். மாவட்ட நிர்வாகிகளுடைய கூட்டம் நடைபெற்று வருகிறது. அதே போல புதிய தமிழகம் கட்சியினுடைய மாநில மாநாடு டிசம்பர் மாதம் இறுதியில், அது 2026 ஜனவரியில் 7வது மாநில மாநாடு நடைபெற இருக்கிறது. அதற்கு அந்த மாநாட்டை எப்படி சிறப்பாக வெற்றிகரமாக நடத்துவது என்பது குறித்த ஆலோசனை கூட்டங்கள். அதே போல 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்த முறை புதிய தமிழகம் கட்சி கணிசமான வெற்றி வாய்ப்புகளை உருவாக்கி தமிழ்நாட்டில இன்று இருக்கக்கூடிய ஆட்சி அதிகாரத்தை மாற்றி ஒரு புதிய ஆட்சி அதிகாரத்தை கொண்டு வருவதற்கு நம்ம எப்படி ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும், கட்சியை எப்படி வலுப்படுத்த வேண்டும் என்பதற்கான ஆலோசனை கூட்டங்கள் தொடர்ந்து நடைபெறுகின்றன. இன்று திருச்சியிலே நடைபெறுகிறோம். சார், தமிழ்நாடு பட்ஜெட்ல பெரிய அளவுக்கு வந்து பாராட்டுற அளவுக்கு அதுல எதுவும் இல்லை. முழுக்க முழுக்க 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை மட்டுமே முன்வைத்து இந்த பட்ஜெட் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. 2021ஆம் ஆண்டு, அதாவது அதிமுக ஆட்சியில இருந்த போது 2021ல 4.59 கோடி தான் வந்து கடன் சுமை இருந்தது. ஆனால் இப்பொழுது அதை விட 2 மடங்காகி 9,39,000 ரூபாய் கடன் சுமையாயிருக்கிறது. எனவே இதுவே இது வந்து எந்த விதமான வளர்ச்சியும் இல்லை. கடன் வாங்கியதுதான், கடனை வந்து 2 மடங்கு ஆக்கியதுதான் இது வளர்ச்சி என்பதுதான் கேள்வி. இப்ப டாஸ்மாக் 1000 கோடி ரூபாய் போராட்டம் பண்றாங்க. அதாவது கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு இதே திருச்சியில வந்து நம்முடைய பத்திரிகையாளர் சந்திப்பு, அதே போல புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக தமிழ்நாட்டுல வந்து மது, போதை, புகையில்லா புதிய தமிழகத்தை படைப்போம் என்று நாங்கள் வந்து எல்லா இடங்களிலும் ஆர்ப்பாட்டம் பண்ணோம், பேரணி செஞ்சோம். அப்போ பத்திரிகையாளர் சந்திப்பு அந்த 2023ஆம் ஆண்டு மே மாதம் 9ஆம் தேதி என்று மேதக ஆளுநர் அவரை சந்தித்து புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக ஒரு மனு அளித்தார். அந்த மனுவில் இந்த மதுபான ஆலைகள் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரர்களாலோ அல்லது அவருடைய ஆதரவு பெற்றவர்களால் நடத்தப்படக்கூடிய மிகப்பெரிய மதுபான ஆலைகளில் மட்டுமே வரி ஏய்ப்பு மட்டுமே ஒரு ஆண்டுக்கு 50,000 கோடி ரூபாய்க்கு மேலாக நடைபெறுகிறது. அதே போல வாகனங்கள் ஓட்டுவதில், அதே போல சில்லறை கடைகள் என்று பல விதமான, அதாவது எலைட் பார் கொண்டான 10,000 ரூபாய் வாடகைனா 1 லட்ச ரூபாய் வாடகை கொடுக்கறது. ஸோ இதுபோல பல வகைகளிலும் ஊழல் மலிந்து அது வந்து 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலாக ஊழல் நடைபெறுகிறது என்று 3 வருடங்களுக்கு முன்பாகவே வந்து நான் ஆளுநரத்துல வழக்கு தொடுவதற்கு அனுமதி கேட்டு வந்து மனு அளிச்சிருக்கிறேன். இன்னைக்கு வரலும் அது ஆளுநர் அனுமதி அளிக்கல. அன்று நாங்கள் வந்து புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக ஊர் ஊரா போய் கரடியா கத்துன போதும் கூட தமிழ்நாட்டில் கூட ஒரு அரசியல் கட்சி கூட அதை படிச்சு பார்க்கறதுக்கு முனைப்பு காட்டல.
அந்த அளவுக்கு அவர்கள் வந்து எல்லா அரசியல் கட்சியும் யாரு நீங்க சொன்னீங்க எல்லா அரசியல் கட்சிகளுமே பாராமுகமாக இருந்தார். இப்பொழுது இடி ஆய்வு செஞ்ச பிறகு ஞானோதயம் வந்தது போல பேசுகிறார்கள். ஆனால் வெறும் 1000 கோடி அல்ல ஊழல், இது 1,00,000 கோடிக்கு மேலான ஊழல். அதாவது 505 வாக்குறுதிகள் திமுக கொடுத்திருந்தது. உங்களுக்கு தெரியும், ஒரு பெரிய புக்லெட். அது மிக முக்கியமானது வந்து பல இருந்ததுங்க. அதுல மாதம் ஒரு முறை மின் அதாவது கணக்கெடுப்பு நடக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. அது கணக்கெடுப்பு நடத்தினா தொழில் நிறுவனங்களுக்கு, வீடுகளுக்கு, வணிக நிறுவனங்களுக்கு எல்லோருக்குமே மிகப்பெரிய அளவுக்கு சுமை குறையும். ஆனால் அதை அப்படியே கன்வீனியன்ட்டா வசதியா மறந்துட்டு மின் கட்டணத்தை உயர்வை மட்டுமே அவர்கள் வந்து செயல்படுத்தி வருகிறார்கள். 4 பட்ஜெட் முடிஞ்சு போச்சு. அந்த பட்ஜெட்லயும் கூட அவர்கள் வந்து 2 மாசத்துக்கு ஒரு முறை அதாவது மின் கணக்கெடுப்பை நிறுத்திட்டு மாதம் ஒரு முறை மின்கணக்கு நடத்தப்படும் என்று சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு அவங்க நடவடிக்கை எடுக்கல. 2வது கேஸ் மானியம் 100 ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க, அது செய்யல. 3வது அரசு ஊழியர்களுக்கு, போக்குவரத்து ஊழியர்களுக்கு பழைய ஓய்வு திட்டம் அமலாக்கப்படும் என்று சொல்லியிருந்தார், அது செய்யல. வீட்டு வரி, தொழில் வரி, அதே போல முகத்து வரி உயர்த்தப்படாது என்று சொன்னார்கள். மாறாக அதை பன்மடங்கு உயர்த்தி கொண்டே இருக்கிறார்கள். அதனால அவர்கள் கொடுத்த வாக்குறுதி மிக முக்கியமான வாக்கில். அதே போல வந்தவுடன், ஆட்சிக்கு வந்தவுடன் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும், ஒரே கையெழுத்தில் முதல் கையெழுத்து ரத்து செய்ய சொன்னார்கள். எதுவுமே அவங்க மக்களுக்கு மிக முக்கியமாக எதை சொல்லி அந்த வாக்குகளை சேகரித்தார்களோ அந்த வாக்குகள் எதையுமே நிறைவேற்றல. எந்தெந்த துறையில ஊழல் அதிகமா நடக்குது சார்? வந்து இப்பொழுது நடக்கிறது நம்பர் 1 டாஸ்மார்க்ல. 2வது கனிம வள கொள்ளை. அதாவது இப்போ அண்மை காலமா கடந்ததுல வந்து மணல் கொள்ளை உச்சகட்டம் இருந்தது. இப்பொழுது தமிழ்நாடெங்கும் எல்லா குடியிருப்புகளுக்கு பாதிப்பு உண்டாக்கக்கூடிய வகையில, வேளாண்மைக்கு பாதிப்பு உண்டாக்கக்கூடிய வகையில, சாலைகளை உடைத்தெறியக்கூடிய வகையில தாறுமாறாக கல்குவாரிகளுக்கு அனுமதி அளிக்கப்படுகிறது. இரவுகள் பாராமல் வந்து அந்த கல்குவாரிகள் வந்து ஒரு 5 டன் 10 டன் ஏற்றுவதற்கு பதிலாக 20 டன் 30 டன் எடுத்துட்டு போறாங்க. செங்கோட்டை வழியாக கேரளாவுக்கு கடத்தப்படுதுங்க. இங்க பெரம்பலூர் மாவட்டத்துல 30-40 இடத்துல வந்து 150 இடத்துல 150க்கு மேற்பட்ட கிராமங்களில் கல்குவாரிகளை இயக்கி அந்த கிராம மக்கள் வந்து இரவான 6 மணி ஆனா லைட் ஆஃப் பண்றதுங்க, இரவோடு இரவாக்குறதுனாங்க. அந்த கல்குவாரிகள் அவைகளெல்லாம் தமிழ்நாட்டிற்குரிய கட்டுமானங்களுக்காக அல்ல, மாறாக ஆந்திராவுக்கும் கர்நாடகத்துக்கும் இந்த வழியாக கடத்தப்படுகிறது. இதுதான் மிகப்பெரிய ஊழலாக நான் கருதுகிறேன். மேலும் வந்து அனுமதி கொடுக்கிறது 10 ஒரு நாளைக்கு வந்து 10 சீட்டு வரும். இந்த இதே மாதிரி தூத்துக்குடி மாவட்டத்துல ஆலந்தா, காசிநாபுரம் கிராமங்கள்ல மிகப்பெரிய அளவு கொள்ளை, கனிமவள கொள்ளை நடக்குதுங்க. சோ தமிழ்நாட்டுடைய அனைத்து மாவட்டங்களிலும் இப்பொழுது கனிமவள கொள்ளைங்கிறது மிகப்பெரிய கொள்ளை என்று ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், அது தேவைக்கு தமிழ்நாட்டுக்குரிய கனிமவளங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு பயன்படுத்துவதை பற்றி ஆட்சேபனை இல்லை. இந்த மக்களுடைய வீடுகள் கட்டுவதற்கு, இங்கே இருக்கக்கூடிய பாலங்கள் போடுவதற்கு, இங்கே சாலைகள் போடுவதற்கு இந்த கனிமவளங்கள் பயன்படுத்தினால் தவறில்லை. அதுவும் கூட எந்த இடத்துலையும் வேளாண்மைக்கு ஊறு விளையக்கூடாது, குடியிருப்புகளுக்கு பாதிப்பு உண்டாக்கக்கூடாது, சாலைகளுக்கு ஊறு விளையக்கூடாது. ஆனால் இங்க நடக்கக்கூடியது அத்தனையுமே நேர்மாறாக நடைபெறுகிறது. இல்லைன்னா ஒரு 100 சீட்டு கொடுத்துட்டு அதுல 10,000 ரோடுகள் அதுல அடிக்கிறது. இதுதான் மிகப்பெரிய ஊழல். அதே போல 25 அடி தோணுனா 200 அடி தோன்றாங்க. சோ இப்ப இது போல வந்து இந்த கனிம வளங்களை தார்மாரா கொள்ளையடித்து பேசுறதெல்லாம், அதாவது பேசுவது ராமாயணம், இடிப்பது பெருமாள் கோவில் என்பதற்கு இணங்க பேசுறாங்க. பெருசா தமிழ்நாடு, தமிழ் மன்னன். ஆனா தமிழ் மண்ணையும் தமிழ் நிலத்தையும் தமிழ்நாட்டு கனிம வளங்களை கொள்ளையடித்து திமுக கேரளாவுக்கும் அண்டை மாநிலங்களுக்கும் தமிழ்நாட்டை விற்பனை செய்கிறார். அது வெறும் சாதாரண விற்பனை இல்லை, கோடான கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்கிறார். இதுதான் 2வது மிகப்பெரிய ஊழல். தாறுமாற கம்ப்ளீட்டா நீங்க ஊழல் இல்லாத அலுவலகமே இல்லை என்ற அளவுக்கு எல்லாமே ரேட் வச்சு பேசுறாங்க. ரிஜிஸ்டர் ஆபீஸ் பதிவுத்துறையில நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க
எல்லா பருவத்திலும் 5 ஏக்கரை வைக்க போறா 2 ஏக்கரை வைக்க போனா இத்தனை சதவீதத்தை கொடு, அதுக்கு பிறகுதான் பதிவு செய்யப்படும் என்று அப்படி. சோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு துறையிலும் மிதமிஞ்சிய ஊழல் நிலவுகிறது. அதுல நம்பர் 1 டாஸ்மாக், 2வது தனி ஊழல், 3 வந்து பதிவுத்துறையில, 4வது 5வது வந்து மின்சாரம். சார், தேர்தல் நிலைப்பாடு சுருக்கமா சொல்லட்டுமா? 2026ல ஒற்றை கட்சி ஆட்சி முறைக்கு ஒரு முடிவு கொண்டு வரணும். அது திமுகவோ அண்ணா திமுகவோ ஒரு கட்சி ஆட்சி முறைக்கு முடிவு கட்டணும். இத ஆட்சியிலும் அமைச்சரவையிலும் பங்கு என்று உருவாக்கக்கூடிய கூட்டணி ஆட்சி முறை தமிழகத்திலே வர வேண்டும். அதற்கான முன்னெடுப்புகளை புதிய தமிழகம் கட்சி எடுக்கும். இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. இல்ல, அதுதான் சொன்னேன். இது வந்து ஒரு கொள்கையை சொல்றேன், தனியா ஒரு கட்சியை சொல்ல வேண்டாம். ஒற்றை கட்சி ஆட்சி முறைக்கு தமிழகத்தில் ஒரு முற்றுப்புள்ளி வைத்திட வேண்டும். ஒற்றை கட்சி ஆட்சி முறைங்கிற போது இன்னைக்கு இருக்கிற திமுக அண்ணா திமுக நாங்க ஆட்சிக்கு வருவோம், நீங்க எங்களுக்கு வந்து எங்களை பல்லாக்கு தூக்கி சுமங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு 2026ல முடிவு கட்டணும். எனவே தமிழ்நாட்டுல ஒரு ஆட்சி மாற்றம் கொண்டு வரணும். குவாலிட்டேட்டிவ், அதாவது வெறும் ஆட்சி மாற்றம் அல்ல, குணத்தால், அதாவது ஊழலற்ற ஆட்சி, நேர்மையான ஆட்சி, மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஆட்சி, அனைத்து மக்களுடைய வாழ்வாதாரத்தை தூக்கி நிறுத்தக்கூடிய ஆட்சி வேணுங்கிற போது தமிழ்நாட்டுல கூட்டணியில் பங்கு பெறக்கூடிய அனைத்து கட்சிகளும் ஆட்சி அதிகாரத்திலும் அமைச்சரவையிலும் பங்கு பெற்றால்தான் அது நடக்கும். எனவே தமிழ்நாட்டில் இதை விரும்பக்கூடிய, நல்லது நடக்க வேண்டும் விரும்பக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளும் இந்த தத்துவத்தின் கீழ் ஒன்றிணைய வேண்டும் என்று நான் அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் அழைப்பு கொடுக்கிறேன். ஒதுக்கப்படும், அதாவது கூட்டணி ஆட்சிக்கு ஒத்துக்காத கட்சிகள் தமிழக அரசியல் கடத்திலிருந்து 2026 ஒதுக்கப்படுவார்கள். உங்களுக்கு எதிராக உங்களோட கை கொடுக்கறதுக்கு, கூட்டணி மந்திரி சபையோட கை கொடுக்கறதுக்கு அப்படி நேர்மையான ஒரு நல்ல அரசியல் தலைவர்கள் தமிழ்நாட்டில் உள்ள ஒரு 10 பேர் சொல்லுங்க. அதே போல ஒரு கட்சி பேர் ஒரு 5 பேர் சொல்லுங்க. அப்படியெல்லாம் நான் வித்தியாசப்படுத்தல. மக்கள் தெரிஞ்சுக்கணும்ல. அது நீங்களே பட்டியல் போட்டு சொன்னீங்களா, இவங்க ஓகேன்னு கேட்டா நான் சொல்றேன். நீங்களே ஒரு பட்டியல் போடுங்க, பத்திரிக்கையாளர் உங்களுக்கு தெரியும் யாரெல்லாம் கரெக்டா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆச்சா, யார் கொள்கைக்காக நிக்கிறாங்க, யார் பதவி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களுக்காக குரல் கொடுக்கறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நீங்க சொன்னீங்கன்னா ஓகே அப்படின்னு சொல்லலாம். பிஎம்ஸ்ரீ அந்த மொழி கொள்கையை பத்தி உங்க நிலைப்பாடு சார்? திமுக அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் கொள்ளை எல்லாம் கேம்பெயின், வட்டச்செயலாளர் உட்பட கேம்பெயின் பள்ளியில படிக்க வச்சுக்கிறாங்க. ஆச்சுங்களா? சரிங்களா? அங்க எத்தனை மொழி இருக்குது? 3 மொழி இருக்குதுங்க. அதுக்கு மேல ஏதாவது சொல்லணுமா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆச்சுங்களா? அவங்க அப்பா அம்மா பேசுறது இருமொழிக்குள்ள, பிள்ளைகளை திமுகவுடைய கடைசி செயலாளர்கள் படிக்க வைக்கிறது மொழி கொள்கை. இதுவா சமத்துவம்? இதுவா சமூக நீதி? இதுவா பெரியார் வழி? இதுவா அண்ணா வழி? இதுவா திராவிட மாடல்? அநியாயம் செய்யக்கூடாதுங்க. நாட்டுல ஈக்குவாலிட்டி எப்பவுமே வசதி இல்லாதவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும். அவங்கள தூக்கி விடணும். அவங்களுடைய வாழ்வாதாரத்தை நீங்க பண்ணணும். நீ ஏழை வீட்டு பிள்ளை, அது யாரா எந்த சாதியா இருந்தாலும் எந்த இதா இருந்தாலும் சரி, முடியாதவன் கொண்டு போய் என்னுடைய பிள்ளை அரசாங்க பள்ளியை சேர்க்கிறான். அவன் பிள்ளை என்ன தப்புனுச்சு? 8ஆம் கிளாஸ் வரையிலும் ஒரு கூடுதலா ஒரு மளிகை கத்தா இவங்களுக்கு என்ன கஷ்டம் சார்? அவன் அந்த குழந்தை கத்துக்குது சார். அதே குழந்தை வசதி வந்ததுனால அதே அவனுடைய பிள்ளை, ஒரு வீட்டுல 4 பிள்ளை அண்ணனுடைய பிள்ளை சிபிஎஸ்சியில் படிக்குது, தம்பியுடைய பிள்ளை கார்பரேஷன் ஸ்கூல் படிக்குதா சார்? இது நியாயமா? இதை திமுக நாங்க எங்களுடைய கொள்கையை விட மாட்டேன்னு சொல்றது எந்த விதத்துல சார் நியாயம்? சார் இங்க பாருங்க, அது வேறு பிரச்சனை. அது வேறு பிரச்சனை. உங்களால அதை காம்பன்சேட் பண்ற அளவுக்கு வசதி இருக்குல்ல. ஜிஎஸ்டி வருதல் 22% வருதல்ல, சரிங்களா? அப்போ நீங்க அதை செய்யுங்க. இல்ல நியாயம் சார். நீங்க இதுல மத்திய அரசு என்ன செய்யணும்னா, இங்கதான் மத்திய அரசு தவறளிக்கிறார். ஒரு கொள்கையை நான் ஒரு அறிவிக்கிறதுக்கு முன்னாடி எல்லா மாநில மக்களுக்கும் அதை எடுத்து சொல்லணும். என்சிஆர்டி சிலபஸ், நேஷனல் கவுன்சில் ஃபார் எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங் இருக்கக்கூடிய அந்த என்சிஆர்டி அதிகாரிகளை தமிழ்நாடு எங்கும் அனுப்பி, குறைஞ்சது சென்னையில ஒரு கூட்டம், திருச்சியில ஒரு கூட்டம், மதுரையில் ஒன்று, கோயம்புத்தூர் ஒன்று, திருநெல்வேலி போட்டு இந்த என்சிஆர்டி சிலபஸ்னா என்ன,
அதுல இந்தி திணிப்பு இருக்குதா, எதுக்காக என்சிஆர்டியை நாங்க ப்ரொமோட் பண்றோம் அப்படிங்கறத மத்திய அரசு ஏன் செய்ய தகுறாங்க? அதனால தானே வந்து இந்த திணிப்புன்னு இவங்களால பிரச்சாரம் செய்ய முடியுது. அதை விட்டு போட்டு இங்க இருக்கிற பாஜக ஜியை பேச விட்டா என்ன நியாயம் இது? பாஜக யாரு? அது ஒரு அரசியல் கட்சி. அவங்களுக்கும் முன்மொழித்ததுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? ஏன் அவங்க மட்டும் பேசுறாங்க? அதனால வந்து மத்திய அரசு ஒரு திட்டத்தை கொண்டு வருவதற்கு முன்பாக இந்தியாவுடைய அனைத்து மக்களுக்கும் அதனுடைய லாப நட்டங்கள், நன்மை தீமைகளை விளக்க வேண்டிய பொறுப்பு இருக்கு. இப்படியேதான் தொடர்ந்து வந்து 1961 வந்து மத்திய அரசு ஒரு கல்விக் கொள்கை கொண்டு வந்தது. அதுக்கு பிறகு கொள்கை கொண்டு வர போதெல்லாம் இவங்க வந்து ஒரு சின்ன எதிர்ப்பு வந்தா பின்வாங்கி ஓடி போயிடும் ஆச்சுங்களா. ஸோ அதனால மத்திய அரசு நான் இது வந்து அப்பீலே கொடுக்குறேன். அப்பீல் டு பிரைம் மினிஸ்டர் மோடி, அப்பீல்ஸ் டு அமித்ஷா, அப்பீல்ஸ் டு எஜுகேஷன் மினிஸ்டர், எல்லாருக்குமே நீங்க வந்து வெறுமனே வந்து தேசிய கல்விக் கொள்கைன்னு சொல்லிட்டீங்கன்னா அது வந்து தேவையில்லாமல் இது ஒரு பேஷனா போச்சுங்க. தமிழ்நாட்டுக்குள்ள திராவிடம் பேசுறது ஒரு பேஷன், கம்யூனிசம் பேசுறது ஒரு பேஷன், அதே போல மும்மொழி கொள்கையை பேசுறது ஒரு பேஷன். அது பாட்டி அது என்னன்னு கூட தெரியாது. சில பேர் பார்த்தீங்கன்னா சேகுவாரா பாட்டு போட்டுருக்காங்க. சேகுவாராக்கும் இவங்களுக்கும் ஏபிசி முடியாது. அவங்களுடைய தியாகம் என்ன, இவங்க தியாகம் என்ன. பெரியார் பத்தி பேசிக்குவாங்க. பெரியாருடைய அவருடைய தியாகம் என்ன, அவருடைய அவர் என்ன பாடுபட்டாருன்னு தெரியாது. இங்க வந்து அதே போல கம்யூனிசம் பேசுறது. ஸோ அதே போல தமிழ் பேசுறதும் நீங்க அதாவது அர்த்தம் இருக்கு. அதனால வந்து இங்க வந்து அதை பயன்படுத்தி சில பேர் வந்து பண்றதுக்கு வந்து அதுக்கு ஏதுவா மத்திய அரசு வந்து இங்க வந்து அதை பற்றி தெளிவா எடுத்து சொல்ல. இந்த என்சிஆர்டிங்கிறது இந்தியை திணிப்பதற்கான கல்வி திட்டம் அல்ல. அதுக்குள்ள 99.9% அனைத்து குழந்தைகளுக்கும் ஏற்றத்தாழ்வற்ற நல்ல அவர்கள் ஸ்கில் 22ஆம் நூற்றாண்டுக்கான கல்வி திட்டத்தை, அந்த குழந்தைகளை தயார்படுத்துவதற்கான ஒரு கல்வி திட்டத்தை இந்த ஒரே ஒரு மொழி பிரச்சனையை வச்சு கோடான கோடி இளைஞர்களுக்கு அந்த வாய்ப்பை மறுக்கிறது எந்த விதத்துல நியாயம்? நீங்க வந்து 2 கோடி வேணா திமுக அதுல இருந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். டாஸ்மாக்ல இருந்து என்ன இந்த வருஷம் 4000 கோடி ரூபாய் கூட வந்து எடுத்து கொடுத்துடலாம். ஆனா தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு ஏற்படக்கூடிய இழப்பை வரலாற்றில் நீங்கள் ஈடு செய்ய முடியாது. நீங்க மும்மொழி கல்வி திட்டத்தை வந்து பெரும் மொழியை மட்டுமே பயன்படுத்தி அந்த தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு கிடைக்க வேண்டிய விஞ்ஞானபூர்வமான அறிவுபூர்வமான கல்வியை நீங்கள் தடுத்தீர்களே ஆனால் வரலாற்றில் மன்னிக்க முடியாத குற்றத்திற்கும் தண்டனைக்கும் திமுக ஆளாக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் என்பதை நான் எச்சரிக்க விரும்புகிறேன். என்னங்க 3 மொழி படிச்சு இல்ல 3 மொழி முன்னேறின நாடு சமூகம் ஏதாவது ஒரு மொழி படிச்ச நாடு நிறைய இருக்குது. இல்ல அப்புறம் 2 மொழி, ஒரு மொழி படிச்ச நாடே இருக்குது, 2 மொழி இருக்கு. ஜப்பான் வந்து ஒரே மொழி தான், பின்லாந்து ஒரே மொழி தான், பிரெஞ்சு ஒரே மொழி தான். உலகத்து ஐரோப்பிய 53 நாட்டுல 39 நாடு வந்து ஒரே மொழி தான். ஒரே மொழி வைங்க, எதுக்கு 2 மொழி? அது தயாரா? ஒரு மொழி கொள்கைக்கு தயாரா திமுக? தயாரா? வெறும் ரூ போட்டு பிரயோஜனம் இல்லை. ஒரு மொழி கொள்கைக்கு திமுக தயாரா? ஜப்பான் வந்து 2ஆம் உலக போர்ல அழிக்கப்பட்டது, ஹிரோஷிமா அழிக்கப்பட்ட பிறகு ஒரு மொழியை வச்சு இந்த நாட்டில் இருக்கிற அனைத்து இன்னைக்கு ஒரு சயின்ஸ் டெவலப் ஆச்சுன்னா அடுத்த வினாடி அங்க டெவலப் ஆகுது. அங்க மொழியை வச்சு டெவலப் ஆகல, அறிவு வச்சு, அறிவுபூர்வமான கல்வி கொடுச்சு. என்சிஆர்டி அது போன்ற அறிவுபூர்வமான கல்வி, மொழி இல்லை அங்க பிரச்சனை. அதனால வந்து இனிமேல் அதனால நீங்க ஒரு மொழி கொள்கை ப்ரொமோட் பண்ணுங்க. இல்ல தமிழ்நாட்டுல இருமொழி படிச்சதுனால் என்னென்ன வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுக்காக நிறைய தரவுகளை கொடுக்குறாங்க. எப்படிங்க? உலகம் முழுவதும் எந்த நாட்டுல மீண்டும் 3 மொழி ஏற்பட்டாலும் அது உடனடியாக ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டு தமிழ்ல மொழிபெயர்க்கப்படுது அப்படின்னு நிறைய தரவுகள். அதனால சொல்றேன். அதனால என்ன சரி, எதுக்கு நீங்க வந்து ஆங்கிலம் படிக்கிறீங்க? நீங்க வந்து தமிழ் மட்டுமே எல்லாமே டீச் பண்ணுங்க. இன்னைக்கு ஏஐ வந்துருச்சு, வித்தின் நோ மினிட் அப்படியே ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இப்படி நாடாளுமன்றத்துல இவர்கள் தமிழில் பேசுகிற போது எப்படி வந்து ஹிந்தியிலையும் அங்க 21 மொழிகளில் மொழிபெயர்க்கப்படுதோ அதே போல நீங்க வந்து தமிழில் சொல்லி கொடுத்தா அல்லது ஆங்கிலத்தை சொல்லி கொடுத்தா தமிழ் வந்துடும். ஆனா ஒரு மொழி கல்வி நடைபெறப்பட்டுங்க. தமிழில் மட்டும்தான் இனிமேல் எல்லாமே தமிழ் தான், வேற எதுவுமே கிடையாது. 2வது மொழி கிடையாது. எதுக்கு 2 மொழி படிச்சுட்டு? தேவையில்லை. இன்னைக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்த பிறகு மொழியே தேவை கிடையாது, ஒரு மொழியும் கூட தேவை கிடையாது. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதுக்கு மொழியே வேற, கம்ப்யூட்டர் மொழியே வேற, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மொழியே வேற. மொழி வந்து சயின்டிபிக் லாங்குவேஜ், அல்கரிதம் வேற மாதிரி போச்சுங்க ஆச்சுங்களா. குவாண்டம் படிச்சாலே போதும், குவாண்டம் மெக்கானிக்ஸ் படிச்சதுன்னா எல்லாமே வந்துடும். அதை மட்டும் பிசிக்ஸ் மட்டும் படிக்க சொல்லுங்க, சரிங்களா? வேற எந்த மொழியுமே தேவையில்லை. வி கேன் கம்யூனிகேட் வித் தி வேர்ல்ட். பிசிக்ஸ் மட்டும் சொல்லி கொடுங்க, பாக்கி எதுவும் வேண்டாம்.